வண்டி தானா? என்னாச்சு? இது வண்டி எது நீங்க இப்ப தட்டுனீங்களா? யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணி? இல்ல ப்ரோ, நாங்க ஈசிஆர்ல இருந்து தான வரோம். அதான் ஈசிஆர்ல அங்க இருந்து வந்தீங்களா? கட் அடிச்சீங்களா? ஒரு பையன் கீழே சின்ன பையனுக்கு கால் உடைஞ்சு. இல்லையே ப்ரோ, வாய்ப்பு இல்லையே ப்ரோ. ரெட் தெரியாம எப்படியா? BS4 ரெட் தான் சொன்னாப்ல. இந்த நம்பர் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏன் சரி 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 ஒண்ணு செய்யி. நம்ம ஊர்ல செத்து போன போ லிஸ்ட் 2 நாளைக்கு இருக்கா இதே ரூட்ல போயிடலாம். அண்ணே முதல்ல இதை சக்சஸ் பண்ணுவோம்ண்ணே. இந்த வண்டி தானே உன் வண்டி ப்ரோ? அது அவன் வண்டி எப்போ எடுத்து இருந்தியா? நம்ம வண்டி என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கிட்ட குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடேப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. என்ன வந்து நின்றுட்டு போன் பேசுற எடுத்துருக்கோம்னா வண்டி எடுத்துட்டு வந்து என்ன பேசி வச்சிருக்கியா? உங்க வண்டி தானா? என்னாச்சு? இது வண்டி எது நீங்க இப்ப தட்டுனீங்களா? யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணி? இல்ல ப்ரோ, நாங்க ஈசிஆர்ல இருந்து தான வரோம். அதான் ஈசிஆர்ல அங்க இருந்து வந்தீங்களா? கட் அடிச்சீங்களா? ஒரு பையன் கீழே சின்ன பையனுக்கு கால் உடைஞ்சு. இல்லையே ப்ரோ, வாய்ப்பு இல்லையே ப்ரோ. தெரியாம எப்படியா? BS4 ரெட் தான் சொன்னாப்ல. இந்த நம்பர் தான். இல்ல இப்பதான் ப்ரோ, இப்ப நீங்க வந்தீங்களா சொன்னீங்க. 4654 தான் ப்ரோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. நாங்க எங்களுக்கு தெரியாம நடக்குமா ப்ரோ? நாங்க தான் வண்டி ஓட்டிட்டு வரோம், எப்படி நடக்கும்? நீங்க தான் வண்டியை வந்து கட் அடிச்சிருக்கீங்களா? அங்க ஈஸியார் அந்த சைடு தான் வந்தீங்க. இப்ப எனக்கு எப்படி நான் எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? அவர் தான் இப்ப சொல்றாப்ல போன் அடிச்சு. அப்படியே வந்தாலும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம நீங்க பண்றீங்க? இல்லங்க, எங்க வீட்டு பையங்க, எங்க போலீஸ் வராம உங்க வீட்டு பையனாலும் நீங்க நம்பர் நோட் பண்ணனும் சொல்றீங்க. நம்பர் தான் கரெக்ட்டா தான் சொல்றாங்கல்ல. நம்பர் கரெக்ட்டா தான் சொல்றாப்ல. இந்த நம்பர் தான் கரெக்ட்டா சொல்றீங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு வந்தீங்க உங்க நம்பர்னு சொல்லிட்டு கலாய்க்கல. வண்டி அவன் வண்டி வண்டி அவன் வண்டி 4 மணிக்கு கிளம்புடா. 3 மணிக்கு ஹலோ 0447 இவன் வண்டி தான். அது எனக்கு தெரியும். பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? உங்க வண்டி தான். ஆர்சி புக்கு ஈசிஆர் புக்லாம் எனக்கு தெரியாதுங்க. வண்டி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நம்பர் வண்டி அவன் வண்டி அவன் சரக்கு 0447. ஓகேவா? எங்க வண்டி ப்ரோ இது? நீங்க சொல்லுங்க வண்டி நம்பர் என்ன? 0447. என்ன பாத்துட்டு சொல்றீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, இப்பதான் அவரே கேட்டாப்ல. நீங்க வண்டி பாத்துட்டு வந்து எடுத்தேன்னு சொல்லி அப்ப நீங்களும் பாத்துட்டு வந்து எடுத்தீங்க. வண்டி எங்க இருந்து காணாம போச்சுன்னு சொல்றீங்க? வண்டி ஒயின் ஷாப்ல ஒயின் ஷாப்லயா? தீபாவளி காலி பண்ணும்போது நீ ஆஃப் வச்சிட்டியே. ஒயின் ஷாப் கூட தீபாவளிக்குனா போனதே இல்ல ப்ரோ. நீ கேளுங்க. இந்த இவன் பாத்து இந்த வண்டியான்னு கூட இவன் தானங்க வந்தான். அப்ப எங்களுக்கு தெரியாதா வண்டி இதாயிடுச்சா இதாகலையா? ஏங்க நான் இப்பதாங்க வந்தேன் ஈசிஆர் பக்கமா வந்து நான் இப்ப ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தப்பா பேசுறேன்? அதாவது கேக்குறேன் அவ்வளவுதான். பண்ணணும்னு சொல்ல முடியும். இல்ல அவர் சார் சொன்னாப்ல 4654. அவங்க அப்பா பேசுறாப்ல. எங்க சித்தி பையன் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் உடைஞ்சிருச்சு. வண்டி நம்பர் வந்து அந்த பையன் சின்ன பையன் போய் சொல்ல மாட்டாங்க. தட்டுனா நாங்க விட்டுட்டு வருவோமா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? வண்டி தட்டுனா எப்படிங்க விட்டுட்டு வருவோம்? எல்லாரும் தட்டிட்டு விட்டுட்டு தான் போறாங்க. எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, விட்டுட்டு தான் போனாங்க. எனக்கு அவங்க போயிருப்பாங்க. நாங்க எப்படி போவோம் சொல்றீங்க நீங்க? எல்லாருமே ஆக்சிடென்ட் பண்ணா இப்படி தான் பேசுவாங்க ஜி. காசுக்கு எதுக்கு அலையறீங்களா? காசு என்ன? காசு இல்லாத காசா ப்ரோ? ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் செலவாயிடுச்சு காசு. நக்கலா பேசுறாரு. நான் இப்ப என்ன ஜி தம்பா நான் உங்கள்ட்ட கேட்டேன் அவ்வளவுதான். கேக்குறேன் அதாவது நக்கலா பேசுனா இவர் தான் என்கிட்ட நான் காசு இப்ப நான் உங்கள்ட்ட வந்தா காசு ஏதாவது கேட்டேன். அப்ப நான் எப்ப காசு கேட்டேன்? ஹலோ தம்பி, டேய் தம்பி விடுடா. ஏய் அடிச்சு விடுவாப்ல. அப்பா ஏய் காமெடி பண்றதுக்குலாம் வேற வேற ஏதோ பாத்துக்கங்க. வண்டி எடுத்ததுக்கு நீங்க வந்து ரவுடி சம்பந்தீங்களா? வண்டி பைக் திருட்டுத்தனம் பண்றதுல என்ன இருக்கு? என்னத்துக்கு பைக்ல இருந்து எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? ஏன் வண்டி நீங்க எடுத்துட்டு வரும்போது ஏன் வண்டி சாவி எடுக்கணும்? நீ வண்டி எடுத்து வந்துருக்கீங்க. வண்டி சாவி அப்ப வண்டி சாவி எடுத்து போறீங்க நீங்க. அப்ப என் வண்டியில ஒத்துக்கிறியா? சாவி எதுக்கு எடுத்து போறீங்க? ஆமா அப்ப என் வண்டி தானே ஒத்துக்கிறியா? வண்டி தான். ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. யார் வண்டி? என்ன சும்மா அப்படியே சொல்றீங்க? இப்ப நீங்க ப்ரோ அவன் சும்மா சொல்றான் ப்ரோ. இப்பதான் சொன்னாப்ல. அவர் கூட வந்து அவர் அவர்ட்ட கேளுங்க ப்ரோ. யார் சொல்லிட்டு இருக்காங்க? எந்த ஊர் இல்ல, நீங்க எந்த ஊர் சொல்லுங்க. நீங்க எந்த வீடு? இந்த பக்கத்துல ஹலோ பக்கத்து ஏரியா தான். பக்கத்து ஏரியா இருக்கு. பக்கத்து ஏரியா
பக்கத்து ஏரியா தாங்க ப்ரோ. சரி நீங்க எந்த ஊரு போறீங்க? பைக்ல உங்க வண்டி எடுத்து போங்க ப்ரோ. நாங்க சொல்ற பதிலே நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்ப என்ன வண்டி போறதுக்காக வந்தோம். வண்டி தட்டி விட்டு உரசி இருக்கு. அப்ப எங்க வண்டி தான் அது. எங்க வண்டி இது எப்படி இருந்துட்டு போகுது உங்க வேலையை சும்மா போற இப்பதான் அவர் சொன்னாப்புல என் வண்டின்னு சொல்லிட்டாங்க. வண்டினா கிடையாது. ஆமா உங்க வண்டி தான் சொன்னீங்க இல்லையா? நீங்க பாக்க உங்க அண்ணன் மாதிரி இருந்தீங்க, அதனாலதான் உங்க வண்டி. டேய் என்ன விளையாட்டா என்ன ப்ரோ என்ன ஒண்ணு இல்ல வண்டியை எடுத்துருக்கியா கொடுத்துருக்கீங்களா இல்லையா? இவன் நீ என் தம்பி மாதிரி தான். சரி வா நீ வா. கேட்டு பாருங்க. அவர் தான் கூடாது இது அங்கே இருக்கட்டும். பேசிட்டு வண்டி யார் விட்டு அதை மாதிரி பாருங்க. வண்டி யாருன்னா சாவி எது சொல்றீங்க நீங்க? நான் போட்ட 46 நம்பர் கூட இருக்கு ஹெல்மெட்ல. சரி வண்டி உங்களுக்கு ஹெல்மெட் உங்களுதா? நான் இப்படி போதே என்ன வண்டி உங்க வண்டின்னு சொல்லிடுறீங்களா நீங்க? ஏன் வண்டி 56 என் வண்டி சொன்னா நீ அவன் கொடுத்துருவாரா? போங்க ப்ரோ. நீங்க வேற வண்டி ப்ரோ. என்ன டியூ முடியல ஜி நான் பண்ணிக்கிறேன் நீங்க. வண்டி எடுத்தா கொடுத்துட்டு போங்க. அவங்கள போய் தொட்டுட்டு இருக்கீங்க. வண்டி எடுத்துட்டு திருட்டு வண்டி எடுத்துட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் வண்டிடா இவன் வண்டிடா அது கிடையாது. எங்க வண்டி இது? என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? யாரு வண்டி நம்பர் சொல்லியாச்சு. உங்க தம்பியா சொல்றியா வண்டி? ஆர்சி புக் இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் யாரு? ஆர்சி புக் இருக்கா? அவரை பிடிச்சி கேளுங்க. அவரை பிடிச்சி என்னது கேக்குறீங்க? ஆர்சி புக் இருக்கா? சொன்னார்லங்க இப்பதானங்க. அவர் எப்ப நீங்க யார் நீங்க ரெண்டு பேரும் யாரு தெரியாது. நாங்க தான் அண்ணன் தம்பி. நாங்க ரெண்டு குடிகாரனா சாதாரண விஷயம் பத்தி உனக்கு தம்பி ஒன்று நீ கேட்டோம் இப்ப நீ நான் வா உங்கள்ட்ட அப்படின்னு. காசு எப்ப நான் கேட்டேன் இப்போ மாமா 1008 பிரச்சனையில இருக்கான். நீங்க சும்மா விளையாட ப்ரோ விளையாடலாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன் சரிங்களா. நான் இப்ப எதுவுமே உங்கள்ட்ட எதுவுமே தப்பா ஒண்ணுமே பேசவே இல்லை. கேட்கிறோம் ஒரு இதா. 2 பேருக்குமா தெரியாம இருக்கு. தட்டி விட்டு வரோம்னா தெரியாம இருக்கு. நான் தான் அவங்கள வர சொன்னேன். வந்து இப்பதான் வர்றாங்க. அதுக்குள்ள நீங்க ஆக்சன் பண்ணி அதெல்லாம் சரி. அதுக்காக நீங்க வந்து காசு நான் என்ன காசுக்காக நான் வந்து நிக்கிறேன். எனக்கு புரியலையே. நான் எனக்கு தான் பாக்குறேன். தெரியாது. நான் இங்க கூட வரல. இப்ப எனக்கு வந்து ஆக்சன் இப்ப ஒரு கட் அடிக்கிறோம் வைங்க. வந்ததே நாங்க 30 கூட தாண்டி வந்திருக்க மாட்டோம். பையா தான் வரும். இடம் தெரியாம தான் வந்துகிட்டே இருக்கோம். நாங்க எப்படி தட்டி விட்டோம் நீங்க சொல்றீங்க? சரி நீங்க சொல்றீங்க எனக்கு புரியுது. ஆனா வண்டி வந்து பையன் எங்க இருக்கான்? பையன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணியாச்சு. என்னாச்சு? தட்டவே இல்லைங்கிற பையன் நாங்க தட்டின உங்களுக்கு தெரியுமா? வண்டிக்கு நீங்க கட் அடிச்சிருக்கீங்க. அந்த பையன் அவங்க அப்பா வந்திருக்காரு. கட் அடிச்சோன்னா அவர் ஸ்லிப் ஆயிட்டு அப்படின்ற ஒரு பையன் வந்தா வேமா வந்தா டக்குன்னு இண்டிகேட்டர் போடாம கட் அடிச்சிட்டான் அப்படின்றப்பல. சவுண்ட் கூட கேட்காது கீழே விழுந்தா. ஜி எனக்கு புரியல. நீ என்ன வேற மாதிரி ஆயிரம் கேட்காது. சவுண்ட் விடாதீங்க ப்ரோ. அவர்தான் சொன்னாப்ல இந்த நம்பர். ப்ரோ நீங்க போயிருக்கீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி ப்ரோ? என்ன இதா பேசிட்டு இருக்கீங்களா? அது எப்படி நடக்கும்? சும்மா தேவையில்லாம வந்து பேசிக்கிறாங்க சொல்றேன். ஓ நாங்க வரல. என்ன நக்கலா தெரியுதா எங்களை பார்த்தா? சும்மா கடுப்பேத்தாதி வச்சு நீங்க தான் நக்கலா பேசிட்டு எல்லாரையும் நக்கலா பண்ணி எனக்கு புரியல. யாரு ஜி நக்கலா பேசுறீங்க? நீங்க தான் நக்கலா பேசிட்டீங்க. நாங்க உங்களுக்கு பேசணும் நக்கலா பேசணும். இப்ப நான் என்ன சொல்றேன்? சும்மா அவன் 1008 பிரச்சனையில வருவான் ஜி. நீங்க பாட்டுக்குள்ள வண்டி தட்டிட்டோம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு இருக்கீங்க. வண்டி தட்டிட்டாப்லன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? அவர் சொல்ற சம்பந்தமே இல்ல. ஏங்க இவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க. யாருமே கூப்பிடாம நான் எங்க பேச போறேன்? ஏங்க நீங்க எல்லாம் வந்து சும்மா நீட்டிட்டு சொன்னா நாங்க எப்படிங்க செய்ய முடியும்? சரி இப்ப வரீங்க கூட ஹாஸ்பிடல் வரீங்களா? நீங்க வேணா பாரிக்கிறீங்களா? ஏங்க யாரோ ஒருத்தன் தட்டி விட்டு போவான். எங்க ஓரமாட்டு பேசிட்டு போவீங்க. ஓரமாட்டு பேசுங்க. உங்க பிரச்சனை அடுத்த ஆக்சிடென்ட் நடந்துற போகுது. ஓரமாட்டு பேசுங்க. வேற தட்டவே இல்ல தட்டின்னு சொல்றாங்க. ஏய் எனக்கே டவுட்டா இருக்கு. நீங்க வரும்போது எதுவும் தட்டிட்டு வந்துட்டீங்களா? சும்மா விளையாட சொல்லிட்டேன். ஜி என்ன அவரு இப்படி கேக்குறப்ப எனக்கு புரியலையே. தட்டினானே தெரியாதானே? அதாங்க இதுங்க இப்ப இவ்வளவு நேரத்துல எத்தனை பேர் போயிட்டு இருக்காப்ல ஜி? வேற யாரும் கேட்கல. உங்களை தானே கேட்டேன். வேற யாரையுமே நிக்கலைங்க. யார்ட்ட வேணா கேளுங்க. நான் யதார்த்தமா வந்தேங்க. கடைக்கு வந்தோன்னு இந்த பையன் எனக்கு சொன்னாப்லங்க ஸ்கூட்டின்னு. நான் இப்பதான் பேசினேன். டியோல ஒரு பையன் தட்டிட்டான்னு. ரெட் டியோ பிஎஸ் கோல்டு மாடல்.
சொன்னா வாய்ப்பே இல்ல ஜி, வேற வண்டியா இருக்கும் நீங்க நம்ம உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணி இருப்பீங்க, அதான் நான் சொல்றேன். தெரியாம எப்படி ஜி பண்ண முடியும்? இப்போ போயிருப்பியா எத்தனை பேர் என்னையே அப்படிதான் பண்ணாங்க. எனக்கே கால் கட்டவரில் உடஞ்சுதான் இருக்கு. இப்பதான் அதெல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லை ஜி. நீங்க வேற சும்மா போட்டுக்கிறீங்க. எனக்கு தெரியாதா வண்டி ஓட்டுறது யாருன்னு தெரியாதா? என்ன நீ சும்மா போட்டுட்டு வந்ததுல இருந்து கையில வைக்கிறீங்க என்ன ப்ரோ வந்தா போன்ல சொன்னாப்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் ஏதாவது பேசணும் தப்பா அவருக்கு கையை வச்சப்ல என்னன்னு கேளுங்களேன். இப்ப நீங்க எங்க அண்ணன் எனக்கு கை வைக்க தான் செய்வான். ஏங்க அதுக்காக என்னங்க பேசிட்டு இருந்தா இங்க பேசிட்டு தானே ப்ரோ இருக்கோம், கேட்க தானே செய்யறோம். உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க இரியா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஊர்ல பத்தி இருக்கிற நீங்க ஊரனடா உலகத்தை இது போட்டா எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏங்க நீங்க செய்யலன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? செய்யலன்னு தெரியும்னா நீங்க வந்து ப்ரூஃப் இருக்கா உங்கள்ட்ட? ப்ரூஃப் இருக்கா காமிங்க. போன் அடிச்சு கொடுங்க. போன் அடிச்சு கொடுக்குறேன். சும்மா ப்ரூஃபே இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விளையாண்டுக்கிட்டு. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. எவ்வளவு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க எனக்கு தான் பிரச்சனை இருக்கு. ரோட்ல இருந்து கத்தாதியாச்சு ஃபர்ஸ்ட் தயவு காலைல சாப்பிடவே இல்லைங்க நானு. எனக்கு தான் பிரச்சனை. நீங்க சாப்பிடலாம் நான் பொறுப்பா? ஏங்க உங்க பிரச்சனை சொல்றீங்களா? என் பிரச்சனை அவர் தான் ப்ரோ சொல்றாப்ல இந்த வண்டி என்ன ப்ரோ செய்யறது. கைகளை பாய்ப்பறேன் நீங்க சும்மா தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. சாப்பிடுற மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன். சும்மா நக்கல் பண்ணி தெரியாது. நீங்க 2 பேரும் திட்டு போச்சுங்களா? வண்டில வந்துட்டு வரீங்க. குடிச்சிட்டு முளை மாதிரி பண்ண நமக்கு குடியாரங்களுக்கெல்லாம் நாங்களாம் பேச்சு ஆக முடியாது ப்ரோ. போங்க ப்ரோ. பாதம் ஏரியா நம்ம வண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிருக்காப்ல. மேல கை வைக்காதியா, மேல கை வைக்காதியா. இறங்க ப்ரோ. சாவி கையெல்லாம் பிடிச்சிருக்காரு. வெடிச்சு எரிஞ்சு வெடிச்சு தெரிஞ்சிருவேன். எனக்கே டவுட்டா இருக்கு. நீங்க வரும்போது எதுவும் தட்டிட்டு வந்துட்டு சும்மா விளையாட சொல்லிட்டேன். என்ன அவரு இப்படி கேக்குறப்ப புரியலையே. தெரியாதானே? அதாங்க இதுங்க இப்ப இவ்வளவு நேரத்துல எத்தனை பேர் போயிட்டு இருக்காப்ல ஜி? வேற யாரும் கேட்கல. உங்களை தானே கேட்டேன். வேற யாரையுமே நிக்கலைங்க. யார்ட்ட வேணா கேளுங்க. நான் யதார்த்தமா வந்தேங்க, கடைக்கு வந்தேன். இந்த பையன் எனக்கு சொன்னாப்லங்க ஸ்கூட்டி. நான் இப்பதான் பேசினேன். டியோல ஒரு பையன் தட்டிட்டான்னு. ரெட் டியோ பிஎஸ் கோல்டு மாடல். சொன்னா வாய்ப்பே இல்ல ஜி, வேற வண்டியா இருக்கும் நீங்க நம்ம உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ணி இருப்பீங்க, அதான் நான் சொல்றேன். தெரியாம எப்படி ஜி பண்ண முடியும்? இப்போ போயிருப்பியா எத்தனை பேர் என்னையே அப்படிதான் பண்ணாங்க. எனக்கே கால் கட்டவரில் உடஞ்சுதான் இருக்கு. இப்பதான் எல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லை ஜி. நீங்க வேற சும்மா போட்டுக்கிறீங்க. எனக்கு தெரியாதா வண்டி ஓட்டுறது யாருன்னு தெரியாதா? என்ன நீ சும்மா போட்டுட்டு வந்ததுல இருந்து கையில வைக்கிறீங்க என்ன ப்ரோ வந்தா போன்ல சொன்னாப்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் ஏதாவது பேசணும் தப்பா அவருக்கு கையை வச்சப்ல என்னன்னு கேளுங்களேன். இப்ப நீங்க எங்க அண்ணன் எனக்கு கை வைக்க தான் செய்வான். ஏங்க அதுக்காக என்னங்க பேசிட்டு இருந்தா இங்க பேசிட்டு தானே ப்ரோ இருக்கோம், கேட்க தானே செய்யறோம். செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சோம் சொன்னா எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? ஏங்க நீங்க செய்யலன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? செய்யலன்னு தெரியும்னா நீங்க வந்து ப்ரூஃப் இருக்கா உங்கள்ட்ட? ப்ரூஃப் இருக்கா காமிங்க. போன் அடிச்சு கொடுங்க. போன் அடிச்சு கொடுக்குறேன். சும்மா ப்ரூஃபே இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விளையாண்டுக்கிட்டு. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. எவ்வளவு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க எனக்கு தான் பிரச்சனை இருக்கு. ரோட்ல இருந்து கத்தாதியாச்சு ஃபர்ஸ்ட் தயவு காலைல சாப்பிடவே இல்லைங்க நானு. எனக்கு தான் பிரச்சனை. நீங்க சாப்பிடலாம் நான் பொறுப்பா? ஏங்க உங்க பிரச்சனை சொல்றீங்களா? என் பிரச்சனை அவர் தான் ப்ரோ சொல்றாப்ல இந்த வண்டி என்ன ப்ரோ செய்யறது. கைகளை பாய்ப்பறேன் நீங்க சும்மா தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. சாப்பிடுற மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன். சும்மா நக்கல் பண்ணி தெரியாதீங்க. நீங்க என்ன மாதிரி எப்படிங்க பல பேர் ஒருத்தன மாதிரி 7 பேர் தான் இருப்பாங்க. பையன் கீழே வந்துட்டானா இல்ல விளையாடுறீங்களா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காம கடிப்பாயிரம் சொல்லிட்டாங்க. புரியல. லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கே திருப்பி பார்க்கும்போது என்ன வண்டி சும்மா விளையாட்டு மாதிரி தெரியுது. பார்த்தா எங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியல கோமாளி மாதிரி தெரியுது. நான் சொல்லவே இல்லையா? ஓப்பன் அரை மாதிரியா இருக்கு ரோட்ல. நீங்களே டான்ஸே பண்ணி காட்டுறீங்களே. நீங்க இப்ப பிரச்சனை பண்ண வந்துருக்கீங்களா? உங்களுக்கு என்ன உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி நான் என்னங்க பண்ண போறேன்? சும்மா தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி நாங்க சொல்லிக்கிட்டு ப்ரோ திருப்பி தெரியல சொல்லிக்கிட்டு வாங்க ஜி. நாங்க வந்து ப்ரோ இருங்க கூட்டம் முடித்தாங்க. பிராங்க் ப்ரோ பிராங்க் கேமரா வருங்க.
கேமரா ப்ரோ யூடியூப் சேனல் 90s கமல் யூடியூப் சேனல் அதுக்கு நீ ஃப்ரீயா ப்ரோ ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சாரி ப்ரோ சாரி ஏன் ப்ரோ சாரி 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 சரி ப்ரோ சும்மா ஹாய் சொல்லுங்க ஹாய் டென்ஷன் இல்ல ஏன் ப்ரோ கொஞ்ச நேரம் பாருங்க வீடியோ போடலாமா வந்தா நீங்க ஓட்டு இப்படி இல்லைங்க நாங்க பார்த்தவங்க நீங்க தான் சும்மா ஃப்ரீயா வெட்டியா வந்து அவங்க எல்லாம் பாக்குறாங்க நான் வீடியோ பண்ண முடியாம இருக்குமா நான் பார்த்தேன் இவர் ஒரே நேரத்துல திடீர்னு இன்ஸ்டால இருக்காப்ல சரி சரி ப்ரோ நீங்க வேற கொஞ்ச நேரத்துல கேமரா அந்த நான் தான் உன்னை பண்ண சொன்னேன் கேமரா அந்த இருக்கு பாருங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் போயிருக்கலாம் நீங்க தான் அதுக்குலாம் அவசரப்பட்டீங்க பரவாயில்ல பரவாயில்ல இந்த கேமரா பாருங்க பையனை கீழே வந்து சொன்னா என்னங்க யாருங்க எவனோ சொல்லுவேன் பையன் கீழே விழுந்துட்டாங்க நாங்களே நான் சும்மா அங்க 1 மணில இருந்து நின்றுட்டு வந்துருக்கோம் இல்லங்க நீங்க இன்னும் கொஞ்சம் கூட போயிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க அவ்வளவு ப்ரெஷர்ல ஒரு வேலை ரொம்ப வேற எதுவும் பிரச்சனை விடுவான் இந்த கேமரா பாருங்க உங்க பிரதர் தான் பண்ண சொன்னாப்ல பிரதர் தான் பண்ண சொன்னாப்ல இந்த மாதிரி தம்பி ஒருத்தர் இருக்காப்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாமா பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேமரா அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு பாருங்க ஆமா ஹாய் சொல்லு